நிறைய நேரத்தில் அப்பா நமக்கு வச்சிருக்கிற அழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேங்குதுல்ல. இவங்க என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க, இவங்க என்னை நம்ப மாட்டுறாங்க, இவங்க என்னை நேசிக்க மாட்டுறாங்க, இவங்க என் மேலே பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம அழைப்பு மேலே நம்மளே நிறைய நேரம் சந்தேகப்படுறோங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் பீச்சில் விளாடிக்கிட்டு இருந்தானா. அந்த தண்ணி வாயில் பட்டு உப்பு கரைச்ச உடனே அந்த பீச் மேலேயே கோவப்பட்டு யூ ஆர் ஸோ பேடுன்னு எழுதுனானா. அதே பீச்சில் ஒரு ஃபிஷர்மேன் போட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு போட் முழுக்க மீனான உடனே கரைக்கு வந்து பீச்சுக்கு முன்னாடி முட்டி போட்டு அந்த மண்ணை கிஸ் பண்ணி தேங்க்யூ ஸோ மச், நீ என்னை வாழ வச்சுருக்கேன்னு சொன்னான். அதே பீச்சில் ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்து அந்த அழகை ரசித்து யூ ஆர் பியூட்டிஃபுல்னு எழுதுனானா. அதே பீச்சில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் சடனாக ஒருத்தன் தப்பி உள்ளே போயிட்டான். திருப்பி காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரத்தில் என் பிள்ளைய காவு வாங்கியிருப்பேன்லன்னு அந்த பீச்சை பார்த்து சபிச்சாங்களாம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்த அந்த பீச் கொஞ்சம் கூட சலிக்காமல் கடவுள் தனக்கு தந்த வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்துதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுற்றி இருக்கிறவங்களால உங்கள் அழைப்பு மாறிட போகிறது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுனால நம்ம அழைப்பு மாறிட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளை அழைச்சது சுற்றி இருக்கிறவங்க கிடையாது, நம்ம அழைச்சது நம்முடைய தகப்பன். தைரியமாக இருங்க. அழைச்சவருக்கு தெரியும் உங்களை கொண்டு என்ன வேலை செய்யணும். அந்த வேலையை மட்டும் செய்வோம், சந்தோஷமாக செய்வோம். அப்பா நம்ம கூட இருக்கா.